போதும்க்கா. அவளும் இன்னும் அழுதுகிட்டே தானே வாழ்ந்துருக்கா. தப்பு பண்ணிட்டு அவளும் கண்ணீரோட தான் வாழ்ந்துருக்கா. அவனும் நல்லா வாழல. இல்ல, எங்க அம்மாவை மன்னிக்காதீங்க. பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், ப்ளீஸ் மறக்காமல் அந்த லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கும் உற்சாகமாக ஓடுறதுக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குறது உங்கள் லைக்கு கமெண்ட் தான். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. இதுதான் உன் முடிவு இல்ல? ஆமா. ஓ ஆமா, திமுறா போய் சொல்லிட்டு இருக்கல நீ. நான் சொல்றது உங்களுக்கு திமிரா தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆணவத்துல பேசாத. நான் ஒன்னும் ஆணவத்துல பேசல, என் மனசுல கதை தான் சொன்னேன். ஏதே எடுத்தறிஞ்சு பேசுறதா? நான் அவளை சொல்லியும் நீ போறே நிக்க. என்னால இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க முடியாது. அப்படியே ரோசக்காரி எடுத்த முடியல இருந்து பின்வாங்கவே மாட்டாரு. இந்த பரியாச பேச்செல்லாம் வேண்டாம். அடச்சே, பரியாச யார்ட்டி பண்ணா? உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க. இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பண்றதெல்லாம் முட்டாள்தனம். இதுல எடுத்த முடியல பின்வாங்க மாட்டாங்களாம். இந்த நக்கல் பேச்சு ஒண்ணு தேவையில்ல. ஆமா, நான் எடுத்த முடிவு முட்டாள்தான். முட்டாள்தனமாவே இருக்கட்டும். முட்டாள்தனம் இல்ல, முட்டாள்தனமே தான். முட்டாள் மாதிரி முடிவெடுக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்ப திரும்ப அதே முடிவெடுத்துக்கிட்டு இருக்க. சரி, முட்டாள் முடிவாவே இருக்கட்டும். அத நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். ஏதோ மூணாவது மனுஷன் கிட்ட சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எப்போ என் மனசை புரிஞ்சுக்கலையோ அப்பவே நீங்க மூணாவது மனுஷன் தான். ஓங்க ஆரம்பிச்சிருந்தா ராஸ்கல். இப்போ உங்களுக்கு அந்த உரிமை இல்ல. ஓ, மூணாவது மனுஷன் உன் வாயிலிருந்தே வந்துட்டல. மூணாவது மனுஷன் தானே? கிளம்பு கிளம்பு. நான் மூணாவது மனுஷன் தானே? கிளம்பு. இதுதான் நான் உன்னை பார்த்த கடைசி நாளா இருக்கணும். எப்போ உன் வாயால என்ன மூணாவது மனுஷன் சொன்னியோ, இதுக்கப்புறம் உன்கிட்ட கெஞ்சுறதோ உன்னை பின்தொடர்ந்து வரதோ இந்த துரசிங்க செய்ய மாட்டான். இனி இந்த மூணாவது மனுஷனுக்கு உன்கிட்ட பேச்சு இல்லை. நான் எந்த மூணாவது பொம்பளை கிட்டையும் பேசுறது இல்லை. இதை யாரும் தாங்க வேண்டாம், என்கிட்ட இறங்கி வர வேண்டாம். நான் முட்டாள் தானே, முட்டாள் மாதிரி தான் முடிவெடுப்பேன். பரவாயில்ல, நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. அவளை இனிமேல் நான் ஏத்துக்க முடியாது. துளசிங்க, இது என்ன பதில்? நான் ஒரு வாட்டி தான் முடிவெடுப்பேன், ஓயாமல் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். என் முடிவு இதுதான். அவ வேண்டான்னா வேண்டாம். சரி, புள்ளைய கூட்டிட்டு கிளம்பு. நம்ம எது கிளம்பலாம். இன்னும் தேன்மொழிக்கிட்ட நான் எதுவும் சொல்லல. இதே சொல்லி கூட்டிட்டு வா. ஞானாவதி, நம்ம ஊருக்கு போலாம். துளசிங்க கோவத்துல போய்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, அவன் கோவக்காரன் ஏற்கனவே சொல்லியிருக்கானா இல்லையா? ரொம்ப கோவப்படுவாரா? கோவம் இருக்கிறது தானே குணமும் இருக்கும். ரொம்ப நேர்மையான மனுஷன். கோவம் ரொம்ப வரும். நம்ம பொண்ணு சின்ன பொண்ணு தானே, ஏன் மன்னிக்கணும்னு அவருக்கு தோணல. அவன் ரொம்ப இறங்கி போயிருப்பாரு. இவன் கோவத்தை காட்டியிருக்கா, அதான் சரிப்பட்டு வராதுன்னு கிளம்பிட்டாரு. இது என்ன பதில்? சரி, நீ ஊருக்கு கிளம்பு. நம்ம அங்க போய் பேசிக்கலாம். வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். நான் ஸ்கூல்ல சொல்லல. அங்க போய் மெயில் போட்டுக்கலாம். நீ வா. சரி, புள்ளைய கூட்டிட்டு வா, நம்ம கிளம்பலாம். அந்த புள்ள ஆஹா, அவளை இப்போதைக்கு நம்ம புள்ளன்னு சொல்ல முடியாது. எங்க பாவுங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? அவன் நம்மளை ஏத்துக்க மாட்டா, உனக்கு தெரியாது. அவன் சத்தியமா ஏத்துக்க மாட்டா. எங்க ஒரு குழந்தை நம்ம கூட வச்சுட்டு இன்னொரு குழந்தைய எங்க பாவுங்க. இதுக்கு நம்ம பாவத்தை செய்யலையா? இவனால யாருமே இல்லாம தானே வாழ்ந்துட்டு இருக்கா. காலம் வரும்போது சொல்லிக்கலாம். கிளம்பு, நான் போய் வண்டி பிடிச்சிட்டு வரேன். உள்ளே கிளப்பி கூட்டிட்டு வா. சரிங்க. மாமி, எங்க மாமி போனீங்க? நைட்டு புள்ள என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிருக்கீங்க? சீக்கிரம் லக்கேஜ் போற எடுத்து வை. எங்க மாமி போறோம்? நம்ம ஊருக்கு போறோம். நம்ம ஊருக்கா? நம்ம ஊர் எங்க மாமி இருக்கு? நம்ம ஊருக்கு போறோம், நீ லக்கேஜ் போற எடுத்து வை. அதான் மாமி, இது வரைக்கும் நமக்கு ஊரே இல்ல, திடீர்னு எப்படி நமக்குன்னு ஒரு ஊர் வந்தது? கேள்வி கேட்காத நேரம் ஆகுது. நம்ம அப்பா ஊருக்கு போறோம். அப்பா ஊரா? அப்பா ஊர்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அப்படி ஒரு ஊர் வேற இருக்காங்க. திடீர்னு என்ன அப்பா ஊருக்கு? நீ என்ன கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க? கிளம்பு சொல்லிட்டு இருக்கல. இல்லாத அப்பா, இல்லாத ஊரு, திடீர்னு கிளம்ப சொன்னா நான் என்ன சின்ன பிள்ளையா? நீங்க சொன்னது கிளம்பி வரதுக்கு. என்ன சொன்ன? உங்களுக்கு தெரியாது. இங்க எல்லாரும் உங்களை எப்படிலாம் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க தான் கூப்பிடுறேன். சீக்கிரம் கிளம்பு. இனிமேல் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கிளம்பு. கிளம்பலாம். நீங்க யாரு? இங்க பாரு, நான் தான் உங்க அப்பா. எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க, நீங்க அம்மா சொன்னாங்க. ஓ, வெளிநாட்டுல இருந்தே யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டீங்களா? எங்க அம்மா மேரேஜ் பண்ணிருக்கீங்களா?
எங்க மம்மி உங்களை மேரேஜ் பண்ணிருக்காங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை, அது அவங்க விருப்பம். ஆனா அதுக்காக நான் உங்களை அப்பான்லாம் கூப்பிட முடியாது. இவதான் உண்மையான அப்பா. என்ன சொல்றீங்க? இவதான் உங்க அப்பா. இவர் ஒண்ணு வெளிநாட்டுல இல்ல. அப்பாவுக்கு எனக்கு முன்னாடியே டைவர்ஸ் ஆயிடுச்சு. நீ தான் வீட்டுக்கு மூத்தவா. மூத்தவனா? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா? நான் அவளை பிறந்த அன்னைக்கே என்ன குழந்தைன்னு கூட தெரிஞ்சுக்காம உங்க அப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க வந்துட்டேன். எனக்கு வேற இடத்துல கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு உங்க அப்பா நினைச்சுக்கிட்டு அவர் அங்க தனியா வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா நான் உங்க அப்பாவுக்கு வேற கல்யாணம் முடிஞ்சிட்டு நினைச்சுக்கிட்டு தான் உங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காருன்னு உன்னை சொல்லி நம்ப வச்சு உன்னையும் இந்த ஊர்க்காரங்களையும் நான் ஏமாத்திட்டு இருந்தேன். அப்படின்னா நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் உங்க அப்பாவை. அப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது. அதனால அப்பா நம்ம வீட்டுக்கே நம்மளை கூட்டிட்டு போறாரு. கிளம்பு. அப்பாவா? இங்க வா. அது பெத்த புள்ள கூட பக்கத்துல வர மாட்டேங்குது. சரி, பழகணும் வருவா. வருத்தப்படாதீங்க. இங்க பாரு, எல்லாம் ஏன் தப்புதான். அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும் தான். என் பிடிவாத குணம். எனக்கு போலீஸ்னாலே பிடிக்காது. ஆனா உங்க அப்பா போலீஸா இருந்தாரு. அதை ஏமாத்தி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் எனக்கு விஷயம் தெரியும். அதனால நான் உன்னை பெத்து போட்டுட்டு அவரை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். முட்டாள் மாதிரி. நான் பண்ண முட்டாள்தனத்துக்கு தான் 20 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். உன்னையும் சேர்த்து நான் கஷ்டப்படுத்திட்டேன். இனியும் அந்த கஷ்டப்பட வேண்டாம். வா, இவதான் உண்மையில உங்க அப்பா. அப்பாவா? அப்பாவா? இங்க வாமா. நீங்க அம்மா தேடி வந்திருக்க வேண்டியதானே? வந்த உங்க அம்மாக்கு வேற இடத்துல கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. அதான் நான் தான் மூத்தவனா? அப்போ உன் தங்கச்சி இருக்கா உன்னை மாதிரி பக்கத்து வீட்டுல தான் இருந்தா. என்ன சொல்றீங்க? உன்னை மாதிரி இருப்பா. அதனாலதான் அந்த பிள்ளைங்க அப்படி நடந்துக்கிட்டாங்களா? சரிம்மா, வா, நேரம் இல்லை, ஊருக்கு போலாம். வா. அப்ப இனிமே இந்த ஊருக்கு வரமாட்டோமா? வரமாட்டோம். வா. என் ஃப்ரெண்ட்ஸு இப்போ நமக்கு நம்ம ஊர் போகணும். வா. என்னால எதையுமே அப்செட் பண்ணிக்க முடியலையே. என்ன சொல்ற? நீங்க போங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேனே. இப்ப பாரு, அப்பெல்லாம் தடி விட்டுட்டு போக முடியாது. வா கிளம்பு. இல்ல, அப்பா சொல்றேன்ல, வா கிளம்பு. வா. நீ எங்களை விட்டுட்டு போக போறியா? இவ்வளவு நாள் உன் கையை பிடிச்சு தானே இந்த வீட்டை முழுக்க சுத்திக்கிட்டு வந்தோம். நீ இல்லாம நாங்க எப்படிட்டு இருப்போம்? நீ இல்லாம ஒரு நொடி கூட இருக்க மாட்டோம். ஊரே நம்ம ஒன்னா சேர்ந்தா உருப்பட மாட்டேன்னு சொல்லும். அப்ப கூட நம்ம கை பிடிச்சிக்கிட்டே சுத்துவோம். எப்படி ஒண்ணு பிரிஞ்சு நாங்க இருப்போம்? உனக்கு எப்படி இங்க இருந்து போவதுக்கு மனசு வருது? உங்க அப்பா வந்தா எங்களை விட்டுருவியா? இவ்வளவு உங்க அப்பா எங்கிட்ட போனாரு? உங்க அம்மா நீ ஏமாத்துறாங்கட்டி. அது எப்படி திடீர்னு ஒரு அப்பா வந்துட்டாங்களோ? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எனக்கு என்ன இன்னும் உங்க அப்பா வெளிநாட்டுல தான் இருப்பாருன்னு தோணுது. எங்களை விட்டுட்டு போவாதடி, சொன்ன கேளு. அவர் எங்க அப்பா தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நான் எதுக்கு அவங்களை ஏத்துக்கணும்? நீ பட்ட வலியெல்லாம் யாரால என்னால மறக்க முடியாது. எனக்கு எங்க அப்பா மேல இப்ப கோவம் இல்லை, எங்க அம்மா மேல எவ்வளவு பெரிய துரோகம். அவங்களோட சீனலம், அவங்களோட பேராசை, நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையலைங்கிற கோவம், அதுக்கு பலியாடு நானும் என் தங்கச்சா. எப்படி நான் எங்க அம்மாவை மன்னிப்பேன்? அப்பா மேல எந்த தப்புமே இல்லை. டைவர்ஸ் கேட்கும் போது மூத்த பொண்ணு எனக்கு வேணும்னு எங்க அம்மா தான் என்னை இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்பா ஒண்ணுமே சொல்லல. அவர் பொண்டாட்டி நல்லா இருந்தா போதும்னு நினைச்சிருக்காரு. ஆனா எங்க அம்மா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நான் கிடைச்சிட்டேன். ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய என் தங்கச்சி, என் அப்பா, என் பாட்டி, என் தாத்தா, என் அத்தை யாருமே எனக்கு கிடைக்கலையா? நான் எங்க அம்மா எப்படி மன்னிப்பேன்? அதுக்கு நீ என்ன பண்ண போற? பழி வாங்க போற. பழி வாங்க போறியா? எப்படி இந்த அம்மாவெல்லாம் மன்னிக்க முடியும்? சிங்கிள் மதர்னு பீத்திக்கிட்டாங்க. அவங்க சீனத்துக்காக சிங்கிள் மதரா இருந்துட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய எதையுமே கிடைக்க விடல. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்தேன். எல்லார் வீட்லயும் அம்மா அப்பாவா ஸ்கூல்ல நிப்பாங்க. எனக்கு யாருமே நிக்க மாட்டாங்க. ஆனா அங்க வாங்குற முதல் பரிசு நான் தான். எவ்வளவு ஏக்கங்களே, எத்தனை நாள் அழுதுருப்பேன். அவங்களுக்கு பொறுப்பு என்ன வச்சு காப்பாத்துறதுக்காக வேலைக்கு போயிருவாங்க, படிக்க போயிட்டாங்க. ஆனா நான் எல்லாத்தையும் இழந்தேன். எத்தனை நாள் மத்தவங்க அம்மா அப்பா பார்த்து நான் ஏங்கிருப்பேன். ஒரு நாள் சுட சுட சோறு கொடுத்துருப்பாங்க. முத நாள் நைட் உள்ளது மறுநாளுக்கு, மறுநாள் உள்ளது அதுக்கு மறுநாள். ஒரு நாள் கூட சூடா சோறு போட்டது கிடையாது. ஆசியா 4 இடத்துக்கு கூட்டிட்டு போனது கிடையாது. கேட்டா அப்பா இல்லாம எங்கேயும் போக முடியாது, ஆம்பளத்தனம் இல்லாம எங்கேயும் போக முடியாது. இப்படி எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்தாங்களே, அவங்க சீனத்துக்காக தானே. அவங்க மட்டும் அப்பா செஞ்சது அவ்வளவு ஒரு தப்பு இல்ல, காதலுக்காக இது கூட யாரும் பண்ண மாட்டாங்களான்னு யோசிச்சிருந்தா நான் என் தங்கச்சி, எங்க அப்பா, பாட்டி, தாத்தான்னு அத்தனை எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துருப்போமே. எல்லாத்தையும் நாசம் பண்ணது எங்க அம்மா தானே. இப்பேற்பட்ட மம்மியை நான் மன்னிக்கணும். பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கானே ஒரு மிலிட்டரிக்காரன், அவன் அடிக்கடி சொல்லுவான், ஒழுக்கமா ட்ரெஸ் போடு, ஒழுக்கமா ட்ரெஸ் போடுன்னு. எங்க மம்மி கிட்ட வந்து சொல்லுவேன், பாக்குறவங்க பார்வையில தான் இருக்கு, நீ சரியா தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு எங்க மம்மி சொன்னாங்க. ஆனா அந்த மிலிட்டரிக்காரன் இல்ல, அவன் என்ன தெரியுமா சொன்னா, பாக்குறவங்க பார்வை எல்லாமே தப்பாதான் இருக்கும், நாம தான் நம்மள சரிப்படுத்திக்கிடணும்னு.
ஆடங்கிறது நமக்கு கொடுக்கப்படுற மரியாதை. மரியாதைங்கிறது நாம நடந்துக்கிறது தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தான். அவன் சொன்னது எவ்வளவு 100% உண்மை. நான் எத்தனை இடத்துல எப்பெல்லாம் நடத்தப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியலாட்டி. அவன் சொன்ன மாதிரி நான் ஆடையை ஒழுங்கா போட்டிருந்தா அன்னைக்கு அதெல்லாம் நடந்திருக்காதுல்ல, ஓரளவுக்கு தடுத்திருக்கலாம். எங்க மம்மி அது பாக்குறவங்க பார்வைன்னு சொல்லி தெங்குலி வா, நேரே கிளம்பு. போக போறியா? கவலைப்படாம இருங்க. என் கூட ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது நீங்க மட்டும்தான். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரியா? சரி, உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். என்ன விடு, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருடா. ஏண்டா சின்ன பிள்ளை தானே, எப்படி கோபப்பட்டு போற? ஏதே என்ன பேச்சு பேசியிருக்கா? சின்ன பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அவளை தாங்கிட்டு இருக்க, காலில் விழுந்த கையை கெஞ்சிக்கிட்டு இருக்க. போவாதுன்னு 3வது மனுஷன் நீ யாருன்னு கேட்டா என்ன பார்த்து. சரி, அவளுக்கு இருக்க தும்புரு. சரி, ஒன்ன போலாம். இரு, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். நீயா எப்படி நீ இவ்வளவு கோவத்தோட கிளம்பிட்டு இருக்க? எப்படி உன்னை தனியா விட முடியும்? வா, நான் ஒரு நாள் லீவ் போட்டு கிளம்புறேன். நானும் வந்ததுலேருந்து லீவ் எடுக்கல. வா போலாம். சரி கோப்படாத. இப்ப அவ எங்க போயிருக்கா? தெரியாது. தெரியாதா? அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. எங்க போறான்னு எனக்கு தெரியாது. பாலியோ பிள்ளை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க ஸ்டேஷனுக்கு தான் போவா. ஆனா ஒண்ணு, இனிமேல் அவன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். கேடு கட்டவா. அவளுக்கும் ஏகப்பட்ட திமிரு உண்டு. ஆனா திமிரு எல்லா நேரத்துக்கும் சரிப்பட்டு வராத. என்னவோ போங்க. இவங்க சேர்ந்து வரதை விட பிரிஞ்சிருக்கிறது நல்லது. இவன் நியாயமா இருப்பானே, எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? என்ன போறேன்னா? எங்க அப்பா வந்துட்டாரு, நான் போறேன். அப்பா வந்துட்டாரா? என்ன திடீர்னு வந்துட்டாரா என்ன? அப்படித்தான் எங்க மம்மி கூட்டிட்டு வந்தாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்க? உங்க வீட்டுல இருந்தாங்களே தமிழரசன். ஆமா, அவதான் எங்க அப்பா. அதான் அவ ஃபேஸ் மாதிரி இவளுக்கு இருந்ததா? ஓ, அதான் கிங்ஸ்னு ஏதோ வாக்குவாதம் பண்ணியிருக்கான். ஓ, அதான் பிரச்சனையா? அப்போ இனி அவங்க கூட தான் இருக்க போறீங்களா? ஆமா. ஓ சரி, இனி சார் உன்னை நல்லா பார்த்துக்குவார். கிளம்பு. எதுக்கு? சொல்லணும்னு தோணுச்சு. ஓ சரி, கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கா? சரி கிளம்பு. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? உங்ககிட்ட சொல்லுக்கு என்ன இருக்கு? ஒழுங்கா இரு, சந்தோஷமா இரு. இப்பதான் எனக்கு உங்க அப்பா கிடைச்சிருக்காருல, ஹாப்பியா இரு. சரி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சு? நீ போறல யாருக்கு சந்தோஷமா இல்லையோ, எனக்கு சந்தோஷம். இனிமேல் உன் பாட்டு தொந்தரவு இல்லாம சந்தோஷமா இருப்பேன். நிஜமாவா? ஆமா, உன் பாட்டு தொந்தரவு இல்லாம சந்தோஷமா இருப்பேன். நிஜமாவா? எனக்கு தெரியும். சரி கிளம்பு. தேன்மொழி வா போலாம். போயிட்டு வா. உன்கிட்ட இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? பேசவே கூடாதவங்க கிட்ட எல்லாம் பேச விட்டுட்டு, யார் பக்கத்துல போக கூடாதோ அவங்க பக்கத்துல பாதுகாப்புக்கு விட்டுட்டு போயிட்டு, உண்மையான மனுஷங்கிட்ட நின்று பேச விடுறது கிடையாது. எல்லாம் இவங்களுக்கு தான் தெரியும். இது என்ன காலேஜுக்கு போலியா நேரத்துல? போறமா, கிளம்பிட்டேன். சரி காலம்பர போ. 9 மணி பஸ் போயிராம ஒரு நடந்தா போய்கிட்டு இருப்ப போ. அட 9 மணி பஸ் வந்திருக்க மாட்டேங்க. எதுக்கு உட்கார்ந்திருக்க? இல்லம்மா, சும்மாதான். அங்க ஊட்டிக்கு பரிச்சை போவேண்டானா கேட்கணும். அங்க போயிட்டு வந்த நேரத்துல இருந்து இப்படிதான் இருக்க. இந்த சாமியாரை பார்த்து பியாயி ஓட்டி பார்க்கணும். கண்ணுக்குன்னு விழுந்திருக்கோ என்னமோ, இல்ல கெட்ட ஆவி எதுவும் தொத்திருக்கோ என்னமோ தெரியல. போ, இந்த காலேஜுக்கு போயிட்டு வா. சரிம்மா. காலேஜுக்கு போயிட்டு வரும்போது அக்கால பார்த்துட்டு வா. சரிம்மா. இவன் இப்பெல்லாம் இருக்க மாட்டாள, என்னவா இருக்கும்? ஏங்க, அக்கா இதை ஏத்துக்கிடுவாங்களா? அக்கா ரொம்ப நல்லா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இல்ல, நான் வேற துரோகம் பண்ணிட்டு போயிட்டேன். நீங்களும் வந்து எட்டி பார்க்கவே இல்லை. அவங்க உங்க அண்ணன் பெத்த பிள்ளையும் நம்ம பிள்ளையும் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. கோவம் இருக்கும்ல, நம்மளால அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடுச்சு. கோவத்துல தானே இருப்பாங்க. கோவத்துல தான் இருப்பா, ஆனா அதுக்காக நம்மள வேண்டாம்னு சொல்ல மாட்டா. சரி, அக்கா பார்க்காம இருந்தா நல்லா இருக்காது. பார்த்துட்டு அக்கா வீட்டுல 2 நாள் இருந்துட்டு கிளம்பலாம். சரிங்க. அவளுக்கும் ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். இம்மா தேன்மொழி, சொல்லுங்கப்பா. இதான் நம்ம அத்தை வீடு.
ஒரு வாரம் இருந்துட்டு போவோம்னா? ம், சரி. ஏங்க, எனக்கு பயமா இருக்கு. உங்க அக்கா ஏத்துக்கிடுவாங்களா? அதெல்லாம் ஏத்துக்கிடுவா. வா இங்க வருவா. அத்தை பார்த்தனா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு. ம், சரி. அத்தை ரொம்ப நல்லவங்க, நமக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. ம். ஆ, சரிங்கப்பா. அக்கா, அக்கா, யாரு? அக்கா. அக்காவா? யாருக்கு? யார் அக்கா? சாரிக்கா. நீ இங்கோட தான் வேலை பார்க்கறது எனக்கு தெரியும். நீ இங்கோட தான் இருக்கான்னு தெரியும். கஷ்டப்படும் போது எட்டி பார்க்கல. இப்போ என்ன அக்கா? அது வந்து சாரிக்கா. நீ பிள்ளைங்கள உன் பிள்ளைன்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்க. திடீர்னு நான் வந்து போயிருந்தா நல்லா இருக்காது. அதனாலதான். ஓ, இப்போ என்ன? அக்கா, என் பொண்டாட்டி அபி. அப்படி அவளே எனக்கு தெரியாது. மைனி, சாரி மைனி. வேண்டாமா? யார் என்கிட்ட மன்னிப்பு எதுவும் கேட்க வேண்டாம். உயிரோட எங்க அம்மா அப்பா கொண்டுட்டு என்ன அனாதை ஆக்கிட்டு போனல. ஓ, உனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சிட்டா. அக்கா சாரிக்கா. எந்த பையன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். வந்தவளை பார்த்து போயிடணும். அக்கா, உன பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கல. இப்போ நான் வளர்த்த பிள்ளைக்கு சொந்த காலில் நிக்க தெரியும். இப்போ போய் அந்த பிள்ளைக்கு நீங்க யாருன்னு தெரிய வேண்டாம். சாரி மைனி. இங்க பாரு, நீல என்ன பேசவே கூடாது, போயிடணும். உன்கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சினேன், காலெல்லாம் விழுந்து கெஞ்சினேன். நீ படுத்த பாட்டை அப்பா அம்மா என் முன்னாடி போய் சேர்ந்தவளே. ஓ, மன்னிப்பு கேட்க வந்திருக்க. இப்ப சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. கரெக்ட் தான். அத்தை திட்டுறது சரிதான். வெக்கமே இல்லாம மனசாட்சியே இல்லாம மன்னிப்பு கேட்கற பாரு. உன்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா? ஏதோ நீ நினைச்ச மாதிரி உன் புருஷன் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போனியே. எத்தனை உசுறு போச்சு, எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கை போச்சுதே. மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்க. எனக்கு என் காதல் வாழ்க்கை போயிட்டு என்னை ஏமாத்திட்டாவ. என்ன பேத்திட்டு ஓடுன. இங்க பாரு தமிழரசே, உன் பொண்டாட்டி நீ வேணா மன்னிக்கலாம். அவ பண்ண துரோகத்தை நான் ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன். முழுசா பாதிக்கப்பட்டவன் நான். என் அம்மா அப்பா சாவுக்கு இவதான் காரணம். நான் இன்னும் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவதான். நீ மன்னிச்சவப்பா, ஏன்னா அவ பொண்டாட்டி. உனக்கு எந்த பாதிப்பு இருக்காது, ஏன்னா நீ பெத்த பிள்ளைகளை நான் பார்த்துக்கிட்டேனே. உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு போயிட்ட. கஷ்டப்பட்டது நான் தானே. இந்த அம்மையாரு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போயிட்டா. அக்கா போதுக்கா. அவளும் இன்னும் அழுதுகிட்டு தானே வாழ்ந்திருக்கா. தப்பு பண்ணிட்டு அவளும் கண்ணீரோட தான் வாழ்ந்திருக்கா. அவனும் நல்லா வாழல. இல்ல, எங்க அம்மாவை மன்னிக்காதீங்க. என்னங்க என்ன? என்னது? இளநே, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எனக்கு உங்களை நல்ல ஞாபகம் இருக்கு. இதே இடம் இளநே ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். உங்களை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். உங்களை பார்க்கவே முடியல. அன்னைக்கு பிசினஸ் விஷயமா நான் ரொம்ப சோர்வாக போயிட்டு இருந்தேன். என்ன பண்ணாலும் தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க முகத்துல முடிச்சுட்டு போன யோகம் நான் சக்சஸ் ஆயிட்டேன். ரொம்ப நாளாக தேடினேன் உங்களை திரும்ப எப்போ பார்ப்பேன்னு. இன்னைக்கும் தற்செயலா தான் பார்த்தேன். அதான் அதிர்ஷ்டத்தை வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். நான் கிளம்புறேன். ஏன் வந்த தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலே அன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலே கொஞ்சம் அதிர்ஷ்டமா இருந்தது. நான் அது அதிர்ஷ்டம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சுக்கிட்டேன். அது என்னுடைய திங்கிங்கா கூட இருக்கலாம். அதுல என் உழைப்பும் இருக்குது. எனிவே, உங்க முகம் ரொம்ப ராசியான முகம். தப்பா எடுத்துக்கிறாங்க. வெயில் அதிகமா இருக்கு, இந்தாங்க குடிங்க. இல்ல, நான் ராசியானவளா இல்ல. என் ராசி எனக்கு தானே தெரியும். இல்ல, வேண்டாம், நான் கிளம்புறேன். நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாருமே ராசியோட தான் பிறந்திருப்போம். நமக்கு ராசி இல்லைன்னா இந்த மண்ணில நம்ம வந்திருக்க மாட்டோமே. பிறந்த அன்னைக்கு முகத்தை கூட பார்க்காம, என்ன புள்ளன்னு கூட பார்க்காம போட்டுட்டு போன தாய்க்கு பிறந்தவனா? நான் பிறந்ததே அதிர்ஷ்டம் இல்லாம. போங்க சார். இருமா இரு ஒரு நிமிஷம். அன்னைக்கு நான் ரொம்ப தெளிவில்லாம இருந்தேன். அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு தெளிவு. இன்னைக்கு நீங்க தெளிவில்லாம இருக்கீங்க. எதுக்கு? வாங்க கொஞ்சம் மன விட்டு பேசலாம். மன விட்டு பேசினா எல்லாம் சரியாயிரும். நான் கிராமத்தை பிறந்து வந்தவன். அப்படிலாம் கண்ட கண்ட ஆம்பளைங்கிட்ட பேச முடியாது. இப்படி நினைக்க போய் தான் பல பேர் நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் கிட்டவங்க இல்ல. எல்லா ஆண்களும் தப்பானவங்களும் கிடையாது. எல்லா பொண்ணுங்களும் தப்பான இடத்துல தான் பாப்பாங்களும் கிடையாது. ஒரு பெண்ணை நிச்சயமா தேடுறதே மன ஆறுதல். எல்லா ஆண்களுமே ஒரு பெண்ணுகிட்ட காமத்தை மட்டும் தேடுறது இல்ல. எத்தனையோ ஆண்கள் உண்மையான அன்பையும் தாய் பாசத்தையும் கூட எதிர்பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் கடந்து போறது மனுஷனுடைய சுவாபம். அவனும் மனுஷன் தானே, அவனும் ஆம்பளை தானே, அந்த புத்தி தான் அவன் காட்டுறான். ஆனா எடுத்த உடனே எல்லாரும் அதை விரும்புறது இல்ல. அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பானுங்க. அந்த கூட்டத்துல நான் இல்ல.
மனசார சொல்றேன், உங்க மனசுல இருக்க பாரத்தை கொஞ்சமாவது வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ஃப்ரெண்டா, சக தோழனா, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. பேசுங்க, சரியாயிரும். வாங்க, அப்படி பேசிக்கிட்டே போலாம். வாங்க, இல்ல வேண்டாம். நான் சொல்றேன்ல, வாங்க. இல்ல வேண்டாம். ஐயோ வாங்க, இது ரொம்ப தூரம் இல்ல. இங்க தான் காஃபி ஷாப் இருக்குது, காஃபி குடிச்சிட்டே பேசலாம். வாங்க, நீங்க ஒண்ணுமே சொல்ல கூட வேண்டாம், உங்க மனசுல இருக்கிறத சொல்ல கூட வேண்டாம். ஒரு கப் காஃபி போதும். வாங்க. எனக்கு காஃபி பிடிக்காது, நான் வரல. சரி, ஜூஸ் குடிக்கலாம். வாங்க. இங்க இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்பவும் சொல்றேன், மனசுல இருக்கிறத யார்கிட்ட பேசுங்க, சரியாயிரும். இன்னைக்கு உங்களுக்காக அனுப்பப்பட்டவன் நான், அந்த தெய்வனால அப்படின்னு நினைச்சுக்கோங்க. வாங்க. இங்க பாரு, துளசிங்க வந்திருக்கான். என்னன்னு தெரியல, வீட்டை விட்டு போகாம 2 நாளா வீட்டுக்குள்ளேயே கிடக்கும். இதுதான் உனக்கான சந்தர்ப்பம். போய் கொஞ்சமாவது பேசு, கொஞ்சம் ஆறுதலா பேசு. எப்பேற்பட்டவனும் அடங்கிடுவான். அத்தை, இங்க பாரு, ஒரு ஆம்பளைய தான் வசம் கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான நேரம். ஒரு ஆம்பளை சோர்வா இருக்கும் போதே நான் எல்லாமா இருக்கேன்னு எவ ஒத்தி சொல்லுதாலோ, எப்பேற்பட்டவனும் அவகிட்ட மயங்கிடுவான். என்னன்னு தெரியல, 2 நாளா ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். போ பேசு, போ. சரிங்க அத்தை, நல்லா அமைதலா பேசு. அவனுக்கு தினவட்ட பேசினா பிடிக்காது, நேரா பேசணும். குழஞ்சு குழஞ்சு பேசாத, அதுவும் அவனுக்கு பிடிக்காது. அவன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பாத்துக்க. அதனால ஸ்ட்ரெயிட்டா பேசி, நேரா பேசி, ஞானமா பேசு. பாரு, உன்னை எப்படி விரும்புவா மட்டும் பாரு. நிஜமாவா? நான் சொல்றதுல போ. சரிங்க அத்தை. என்ன? ஒன்னும் இல்லத்தா, ரூமுக்குள்ளே இருக்கீங்களா? வெளியில வந்து சாப்பிடுறீங்களா? நான் உள்ள கொண்டுட்டு வரட்டுமா? எனக்கு பசி இல்ல. பசிச்சா நான் வெளியில வந்து சாப்பிட்டுக்கிறேன். கிளம்பு. இல்லத்தா, மனசுல உடைஞ்சு போயிருக்கீங்கன்னு தெரியுது. எவ்வளவு சோர்வா இருந்தாலும் இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா இன்னும் மனசு பாரமா இருக்கும். பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பாருங்க, இல்ல பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்னு பாருங்க. என்ன சொல்ற? எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு இருக்கும். மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கனால பிரச்சனை தீர போறதில்ல. அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தா தானே பிரச்சனை தீரும். பிரச்சனை இருக்கிற வரைக்கும் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. இப்படிதான் அடைஞ்சு கிடக்கணும். எத்தனை நாளைக்கு அடைஞ்சு கிடப்பீங்க? உங்க பிரச்சனைக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிங்களேன். முத யோசிக்கிறதுக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும். இப்படி ஒரே இடத்துல அடைஞ்சிருந்தா நம்மளால யோசிக்க முடியாது. புதுசா எதையும் யோசிக்க முடியாது. நல்ல விதமா எதையுமே யோசிக்க முடியாது. முத யோசிக்கிறதுக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும். அதுக்கு மனசு தெளிவா இருக்கணும். அதுக்கு இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க கூடாது. மனசை ரிலாக்ஸா வச்சுக்கணும். கொஞ்சம் வெளியில ரிலாக்ஸா 4 பேர்கிட்ட பேசுங்க, சந்தோஷமா இருங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் பாருங்க உங்க பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்னு. நல்லா பேசுற. ஆமாத்தா. நல்ல ஐடியா. சரி, நான் வெளியில கிளம்புறேன். அதான் இன்னொரு விஷயம். என்ன? இல்லத்தா, இப்ப தனியா போனீங்கன்னா உங்களுக்கு யார்கிட்டயும் பேசணும்னு தோணாது. வெளியில போனா நிச்சயமா மனசு ரிலாக்ஸ் ஆயிரும். அப்போ யார்கிட்டயாவது பேசணும் போல தோணும். அப்போ எல்லாருக்கிட்டையும் பேசினா அது சரியா இருக்காது. அதுவே நமக்கு பிரச்சனையா மாறிடும். நம்பிக்கையானவங்க, பிடிச்சவங்க, இவங்க நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இவங்க நமக்காக எந்த தியாகத்தையும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புற ஒருத்தர் மட்டும் கூட கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆனோன்னே அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. நிச்சயமா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சூப்பர், நல்ல ஐடியா கொடுத்த. உண்மைதான். சரி, நான் கிளம்புறேன். அத்தா, எனக்கும் வெளியில போகணும் போல இருக்கு. நீங்களும் வெளியில போக வேண்டியிருக்கு. நானும் வரேனே. இங்கெல்லாம் பசங்க கூட அப்படிலாம் பொண்ணுங்க வெளில போக மாட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி இது சிட்டி கிடையாது, கிராமம். புருஷன் கூட பைக்ல போறதுக்கே யோசிப்பாங்க. நீ கல்யாணம் முடியாத பொண்ணு, நான் கல்யாணம் முடியாத பையன். 2 பேரும் போனா அசிங்கமா பேசுவாங்க. என்னதான் அத்தை பொண்ணா இருந்தாலும் இதுவே ஒரு அளவு தான். அதெல்லாம் 4 செவத்துக்குள்ள வச்சு பேசுறதோட நீ பட்டிக்கணும். 4 பேர் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு வச்சு விடக்கூடாது. ஐயோ அத்தா, இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டை தானே வரேன்னு சொல்றேன். நீங்களே இப்படி நினைச்சா? இல்ல, எனக்கு அது பிடிக்காது. 4 பேர் பேசுற அளவுக்கு நாம ஏன் வச்சுக்கணும்? நம்ம கலாச்சாரம் இப்படிதான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. ஊரோட ஒத்து போகணும். நான் மட்டும் புரட்சி பண்றேன், புதுமை பண்றேன், இல்லை நான் எல்லாத்தையும் மாத்தி பார்க்குறேன், இல்லை மற்றவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன, அப்படிலாம் சொல்றது ஈஸியா இருக்கும். ஆனால் அதை பண்ண முடியாது. அதுக்கு பல அவமானங்களை பட்டிருந்தா ஓகே, அவங்க அதை பட்டு பட்டு பழக்கிப்பாங்க. எனக்கு பழக்கம் இல்லை. ஒருவேளை நிறைய அவமானப்பட்டவங்களுக்கு அது சகஜமா போயிடும். ஏன்னா பல அவமானம் பார்த்தவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. இன்னொன்று, நான் என் பக்கத்தில் எல்லா பொண்ணுங்களையும் வச்சுக்கிட மாட்டேன், புரிஞ்சுக்க. அப்பா கார் கொண்டு வந்திருக்காரு. கார் எடுத்துட்டு போய் ஜூஸ் கிடையாது கொண்டு விட்டுட்டு போங்க. எனக்கு தனியாக கொஞ்சம் ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. காரில் போகிறோம் நிச்சயமா. யார் காரில் போகிறா, யார் கூட்டிட்டு போகிறான்னு தெரியாது. ப்ளீஸ். சரி,
ஜூஸ் கல்ல கொண்டு விடணும் அவ்வளவுதானே? ம் ஆமா. சரி வா கிளம்பு. கார்ல தான் போறேன், பைக்ல எல்லாம் கூட்டு போக முடியாது. ம் சரிங்கத்தா. சரி உங்க அப்பா கிட்ட சாவி வாங்கிட்டு வா. ஆ சரிங்கத்தா. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் இருக்கு. அங்க ஒரு ஜூஸ் சென்டர் இருக்கு, அங்க போலாம். ம் சரிங்கத்தா. கொண்டு விட்டுட்டு நான் வந்துடுவேன். என்னால அங்க நிக்க முடியாது. சரியா? நான் முதல்ல சொல்லிட்டேன், நீ சொல்லனால கொண்டு கொடுத்தேன். உனக்கு மனசு ரிலாக்ஸா இருக்கும் சொல்லலாம், அதனால. ஏன்னா எனக்கு தெரிய கொடுத்தவா நீ, அதனாலதான். இது போதும். பருப்பு வேற என்னக்கா வேணும்? அந்த வத்தப்படி பாக்கெட் ஒன்று கொடுத்துருங்க. மத்தபடியா? இருங்க தாரேன். இல்ல என்ன உன் தம்பி ஒரு மாதிரி இருக்கானே, எதுக்கு? அவனை தொந்தரவு பண்ணாம இருங்க. என்னம்மா? இல்ல உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணட்டுமா? கல்யாணம் ஏற்பாடா? எதுக்கு இப்ப திடீர்னு வந்து கேட்டுட்டு இருக்கியா? இல்ல வயசு கடந்துகிட்டே போதுல உனக்கும். ரெண்டாவது உள்ளவன் எப்படி அவன் இஷ்டத்துக்கு தான் என்னாலும் பண்ணுவான். அவன் அந்த லிஸ்ட்ல எடுக்க போறதே கிடையாது. இல்ல மூணாவது உள்ளவனுக்கு முடிக்கணும்னால எல்லாத்துக்கும் கொண்டு போல வந்து நிக்கல. இல்ல எனக்கு கல்யாணம் வேண்டாம். நல்லா இருக்குது, கல்யாணம் வேண்டாமா? இல்ல அதெல்லாம் முடியாது. கல்யாணம் ஏற்பாடு பண்ணுதே, வந்து பொண்ணை பாரு. என்னம்மா திடீர்னு? இல்ல திடீர்னு நான் உன்னை ஏற்கனவே சொன்னதானே. அதான் 5 நாள் லீவ் வந்திருக்கல, ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் முடிச்சிரும். அடுத்த லீவுக்கு வா, கல்யாணம் முடிச்சிருந்தேன். இல்ல அத்தை பொண்ணுங்களா? அவளெல்லாம் முடிக்க மாட்டேன். இல்லம்மா அது வந்து இங்க பாரு, சாயங்காலம் பொண்ணு பார்க்க போறோம், கிளம்பி இரு. சாயங்காலம் பொண்ணு பார்க்கவா? என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ ஒருத்ததான் என் பேச்ச கேப்ப, நீ ஏது கேளு. உனக்கான முறைப்படி ஒரு தாலி கட்டி வைக்க. சாயங்காலம் பொண்ணு பார்க்க போறோம், தாலி கட்டி சேவ் பண்ணலாம் பண்ணிட்டு ரெடியா இரு. அம்மா கல்யாணம். அம்மா